பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் அப்பம் வந்து அரிசி மாவில தான் கூடுதலா செய்யறது. அரிசிய ஊற போட்டு அரைச்சி அப்படித்தான் கரைச்சி வச்சு செய்யறது அப்பம். ஆனா நாங்கள் இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கீங்களே. ஓ பின்ன அக்கா ஓரளவு தெரியும் தானே கூடினா நீங்க செய்ய தெரியுமா? செய்ய தெரியாமல வந்து நிக்கிறது அப்படியா வரணும் இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. தாரணி. சரி, அப்படியே எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து எங்கட விட்டா நாங்க நிக்கிறோமே. ஓம் ஓம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோக்கு நாங்க எங்களுடைய மாலை நேரத்துக்காக நாங்க இன்றைக்கு வந்து ஒரு என்ன சொல்ற இனிப்பான ஒரு சாப்பாடு இன்னைக்கு நாங்க செய்து காட்ட போறோம். எனக்கா என்ன சாப்பாடு? அதுவும் நாங்கள் இன்றைக்கு பாலப்பம். பாலப்பம் என்ன செய்ய தெரியுமா? செய்ய தெரியாமல வந்து நிக்கிறது. அதான் செய்ய தெரியாம வந்து நிக்கலுமே செய்யறதுக்கு என்ன. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அக்கா வந்து முதல் முறையாக வந்து இன்றைக்கு வந்து அதுவும் வீடியோக்கு வந்து அப்பம் செய்து காட்ட போறேன். எனக்கு அப்பமா வருமா? வரத்தானே வேணும் பாப்பம். வரத்தானே வேணும் என்ன. அப்ப மட்டும் முடிவு செய்தாச்சு. அப்ப நாங்க வந்து இன்னைக்கு வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பதான் இன்னைக்கு நாங்க செய்து காட்ட போறோம் என்ன. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் அப்பம் வந்து அரிசி மாவில தான் கூடுதலா செய்யறது. அரிசிய ஊற போட்டு அரைச்சி அப்படித்தான் கரைச்சி வச்சு செய்யறது அப்பம். ஆனா நாங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கோதுமை மாவுலதான் நாங்க அப்பம் சுட போறோம். அதுலயும் செய்யலாம், இதுலயும் செய்யலாம். அதுலயும் செய்யலாம், இதுலயும். அப்ப நாங்க கோதுமை மாவுல செய்து பாப்போம் அப்படி வருதுண்டு. வருமானே செய்கிறோம். அக்கா போன முறை என்னன்னா அந்த அரிசியில செய்து அம்மா செய்தவா. அது அப்ப இந்த முறை வந்து நாங்க வித்தியாசமா வந்து கோதுமை மாவுல செய்து இன்னைக்கு நாங்க பாக்க போறோம் அக்கா. சரி, அப்படியே நாங்க எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோவை பாக்குற நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதை நீங்க தார எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். மாப்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி என்ன. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. நாங்கள் இதுலதான் கோதுமை மாவு எடுத்து, அதாவது ஒரு ஒரு பணி அவிச்ச கோதுமை மாவும் ஒரு பணி அவிக்காத கோதுமாவும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து கரைச்சி வச்சிருக்கிறோம். அதாவது இதை நாங்க புளிக்க வச்சு 4 மணித்தியாலம் ஆயிட்டுது. 4 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் ஆயிட்டுது. அப்ப அப்படியே பாருங்க கரைச்சி வச்சிருக்கிறோம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு சீனி எடுத்து வச்சிருக்கிறோம். சில பேர் வந்து சர்க்கரையும் போடுறது. நாங்களே சீனி தான் போட போறோம். முதல் பால் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கப்பிப்பால்ன்னு சொல்றது 2வது 3வது பால் தண்ணிப்பால். அப்ப இதை நாங்கள் வந்து இதுக்க விட்டு கரைக்க போறோம். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அப்பச்சூடா தேவையான அளவு அப்பச்சூடா எடுக்க போறோம். சரி, இனி நாங்கள் எப்படி செய்யறன்றத பாப்போம். சரி, இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த அப்பச்சோடா எடுத்து வச்சிருக்கோம். நாங்க இந்த அப்பச்சோடாவை ஒரு அளவான அப்பச்சோடா எடுத்து போட போறோம். எடுத்து வச்சிருக்கீங்களே. பின்ன ஓரளவு தெரியும் தானே கூடினா நீங்க அக்கா வந்து எவ்வளவு அந்த எப்படியான விஷயங்களை வந்து கரெக்டா வந்து அளவு ஏற்கனவே எடுத்து வைப்பா. அப்பச்சோட கூடினா என்ன செஞ்சாலுங்க பாப்போம். ஒரு மனம் ஒன்று மனக்கு உண்மை சாப்பிடவே மாட்டீங்க. பொதுமை வேற மனம் வைக்க மாட்டீங்க. மனம் அடிக்க மாட்டேன். லைட்டா ஒரு மஞ்சள் வரும். அது எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுங்க. தோசைக்கு மாக்கரைச்சி வைக்க சொல்லி அம்மா வந்துட்டு போட்டா நானும் அப்பச்சோட கொஞ்சம் கூட போட்டுவிட்டேன். அடுத்த நாள் என்ன தோசை சுடைக்க தோசை மஞ்சளா வர வலிக்கிட்டு மஞ்சளா வரும். அப்ப சரி மஞ்சளா தான் வந்துட்டுன்னு சொல்லி சாப்பிட வழி வேக எடுத்து வச்சா சிட்டியான ஒரு மனம் மட்டும் மணந்து ஒருத்தருமே சாப்பிடவே இல்ல. அப்பச்சோட ஒரு மனம் இருக்கு. அப்பச்சோட அந்த பேக்கிங் பவுடர் அதுல எல்லாம் ஒரு அளவு கணக்குல போடாம விட்ட மாட்டா சிக்கல்ல. அப்ப அது அப்படித்தான் நான் பயந்த அளவு எடுத்து வச்சது. சரியோ? ஓ காணும் காணும். ஓ வடிவா சேர விடணும். சரி, அப்ப அப்பச்சோட எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன வடிவா நிப்பாடுங்க.
சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய் பாலை விட போறோமா? நான் எங்களுக்கு இடமா தேவையான அளவு வேணா. ரைட். இதையும் வடிவா மிக்ஸ் பண்ணணும் என்ன? வடிவா எல்லாம் சேரணும். சேர்ந்தா தான் அப்பமா வரும். அதானே. நீங்க முதல்ல இருந்தே சுடுவீங்களா? அப்பா விளையாடிக்கு இடையில பழகினீங்களா? எனக்கு சின்னலயே சுட தெரியும். சின்னதான் தெரியுமா? பழகி கொண்டீங்கன்னா இன்றைக்கு அப்பம் செய்யறக்க கூட பாடுபடுறாங்க. சொல்லுங்க மோத்துல தெரியுது வேர்த்து போட்டுது இல்ல. சரி வடிவா கரைச்சாச்சுது. நீ நாங்க சுட வைக்க பாப்போம். சரி நாங்கள் எல்லாமே கரைச்சி ரெடி ஆயிட்டு ருசாயினி. அப்பச்சோட எல்லாம் போட்டு கொஞ்சம் பாருங்க வடிவா பாலெல்லாம் விட்டு கரைச்சாச்சுது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அடுப்ப ஒன் பண்ணுவோமா? ஒன் பண்ணி சட்டிய ஹீட் பண்ணுவோமா? ஹீட் பண்ணணும். இதுக்கு வந்து அடுப்பும் கணக்கா வந்து எரிய கூடாது. எரிஞ்சா அப்பம் எரிஞ்சு போடும். அதாம சொல்லி தந்தவா? அம்மாதான் சொல்லி தந்தவா. அம்மாட்டேதான் நான் கட்டிக்கொள்ளலாம். அம்மாக்கு செய்யற திறமை இருந்ததானே அது எங்களுக்கு வருது. அதுதான் பாவம். சரி சட்டி ஹீட் ஆயிட்டேன்னு இப்ப நாங்க என்ன செய்வோம்டா வடிவா எண்ணெய் பூச வேணும். எண்ணெய் பூசணும். எண்ணெய் பூச வேணும். என்ன செய்யணும்டா சட்டி அப்படி பிடிச்சு கொண்டு வடிவா பயம் சுட்டுட்டா என்ன செய்யல சொல்ல. ஆனா அம்மா எல்லாம் அப்பஞ்சுரேக்க பாக்குறேன்னா அம்மா துணியே பாக்குறேன். அந்த 2 புடியையும் பிடிச்சு இப்படி செய்யறவா. அம்மா கேக்குறா உங்களை சுடாக இல்ல சுடான்னு சொன்னவா. நீங்க ஒரு கொஞ்சமா பிடிச்சு சொட்டு பாக்கலாம் இருக்கா. ட்ரை பண்ணி பாப்போம். அதுதான் சரியா. எண்ணெய் பூசியாச்சு. அடுத்ததா வந்து அந்த மாவை கரைச்ச மாவிட போறோமே நாளவா. சுடலையா? அப்படி எப்படியெல்லாம் செய்யணுமா? வச்சு வட்டமா சுத்தணும். அப்பதான் வடிவுல வட்டமா வரும். காணும் வட்டமா வருது. வட்டமா வருது. சரி பாருங்க கிட்ட வந்து பாருங்க அப்படி ஒரு வட்டமா இருக்குன்னு சொல்லி. என்ன இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க பால் விட போறோமா? ரைட். வட்டமா வந்துட்டேன். அப்படியே என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாங்க தேவையான அளவு கொஞ்சம் சீனி தூவணும். ஆனா எனக்கு இனிப்புதான் நல்லா இருக்குமே. சரி இப்படி என்ன செய்வோம்னா கொஞ்சம் மூடி விடுவோம். என்ன இந்த பால் வந்து கொதிக்கட்டும். அப்ப மூடி கிடக்க என்ன பால் கொதிச்சு கொண்டு வரைக்க பாப்போம். என்ன எடுக்க அப்பா அம்மா வருது என்ன ரொட்டியா வருதுண்டா கூட எதிர்பார்ப்பு ரொட்டியா தான் இருக்கு போலடாக்கா. அது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏறீங்கல்ல அப்ப கூட டவுட்டா இருக்கு. ஏன்னா அப்பா அம்மா வந்தா அதுக்கு நல்லா தான் வாழ்த்துக்கள் சொல்றதுதான் பிள்ளைக்கு. அப்பா சட்டி என்ன அப்பா சட்டி. ரெண்டு புடியும் வந்திருக்கு அப்படி சுழட்டுறதுக்கு அதுதானா. பால் நல்லா கொதிக்குது பாத்தீங்க. என்னோட அடுப்பு வந்து கூட்டி கொள்ளல. அது எரிஞ்சிருமே அடியால எரிஞ்சிரும். அதாலதான் நான் அடுப்பை பெருசா கூட்டே இல்ல. அளவான ஹீட்ல வச்சா எல்லாமே வடிவா இதா வருமே. ஒரு பதத்துக்கு வரும். பாத்தீங்க அந்த கரையில முடிவா கிளம்பி வருது. சீனி தூவலாம். சர்க்கரை இடிச்சு வச்சுட்டு சர்க்கரையும் தூவலாம். உங்களுக்கு சுகர் பேஷண்டா சர்க்கரையும் பாவிக்கலாம். அது சீனியை விட சர்க்கரை குறைவு சொல்லுவீனா? அதுண்ட அப்படியே ஒரு லைட்டா சேர்க்கிறது தானே. நீங்க முந்தைய அப்படிதான் செய்யற. நீங்க ஓய் சர்க்கரை கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்பமண்டா சும்மா அடிக்கடி சொல்றதுதான். அது கூட இவ்வளவு சர்வீஸா இருக்கு எனக்கு. முட்டையப்பமோ இப்படியே செய்து விட முட்டையை அடிச்சு விட முடியாது. அடிச்சு விடுறேன்.
ஆனா பாலும் வடிவா பால் நல்லா கொதிக்குது கொதிச்சு கொண்டு பாத்தீங்களா? வருது என்ன ம். கொதிக்குதோ கொதிக்குது பாருங்க. அதுல பால் விட்டபடியா பால் வந்து கொதிக்குது பாருங்க கொதிக்குது என்ன ம். அப்ப நாங்க மூடுவோம் என்ன திரும்ப கொஞ்சம் மூடிட்டு அப்புறம் எடுப்போமா. அப்ப இந்த பாதத்துக்கு வந்த அப்புறம் நாங்க எடுப்போம் என்ன சரி பாத்தீங்கன்னு சொன்னா பால் நல்லா கொதிச்சுட்டு என்ன கொதிச்சுட்டு இப்ப நாங்க அப்பத்த எடுப்போமா. எடுக்கலுமா ஓய் அப்பம் சரியான மாரிண்டா அப்பம் ஒரு இதுல எடுக்கலாம் பாத்தீங்களா அப்படி கருகவே இல்ல வடிவா எங்களுடைய நீச்சா அப்பம் வடிவா கிளம்பி வந்துட்டேன் அப்பம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. முதல்ல எல்லாருமே அரிசி மாலை சுட்டுதான் அப்படி வரதான் நாங்க இன்றைக்கு நாங்க கோதுமை மாவிலேயே சுட்டு இப்படி எடுத்துட்டோம் பாத்தீங்களா. வந்திருக்கேன் என்னோட திறமையான புள்ள சுட்டிக்காரி தெரியுமா. விவரத்துக்கு யோசிச்சிருக்கேன் பாருங்க அதுதான் செய்யறதுக்கு. அதுதான் பாவம் ஒரு சோடி அப்பதான் கூட கொடுப்போம் அக்கா அதுதான் அதே சொல்லிட்டேன் செய்ததாலயோ அப்பம் தான் சொல்றபடியா எனக்கு 2 எக்ஸ்ட்ரா நான் வந்து செய்யறதால வந்து விரும்புறேன் இல்ல தெரியுமா. சரி அப்படியா நாங்கள் என்ன செய்வோம்டா திரும்பவுமாக எண்ணெய வடிவா பூசி. ஆனா உண்மையாவே சட்டி எல்லாம் ஒன்றும் கருகவே இல்லை பெரியல வடிவா நீட்டா அப்படி எடுக்க அப்படியே வடிவா கிளம்பி வந்ததில்ல எனக்கா என்ன சரி அக்காட எல்லாம் மிதட்டானே பின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறான் உங்களுக்கு விளையாட்டு. அதுதான் பாவம் முகத்துல தெரியுது கஷ்டப்படுறீங்களேன்னு கையில சாவிக்க வேணும் எடுக்க வேணும். அந்த வட்டம் வர மட்டும் ஆள்படாது அதுதான் சுருவாட்டா தான் கிடக்கு வடிவா வேறவனமே இல்ல. ரைட் காரம் அது ஒரு வேறமப்பா படைஞ்சு சரி நீ அடுத்ததா பால் விடணும் இப்படியே எல்லாத்தையும் சுட்டு சுட்டு எடுக்கணும். ஓ இதான் இந்த அப்பத்தின் செய்முறை என்ன சீனி நல்லா வடிவா போடும் நம்ம தான் நல்லா இருக்கு நிக்கும். சரி அப்படியே சரி சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த செய்முறை எல்லாம் வடிவா செய்து அப்பமா வந்துட்டேன். அப்ப நாங்க எல்லா அப்பத்தையுமே வடிவா சுட்டுட்டு நாங்க பாப்போம் என்ன பாருங்க அந்த கரையெல்லாம் நல்ல வடிவா முருகி வந்துட்டுதுங்க கிளம்பி. என்ன இப்ப நாங்க அப்படி இந்த இதையும் எடுப்போமா. பாருங்க அப்படியே வருது. சரி இதை நாங்க அப்படியே வைப்போமா. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து அப்பம் எல்லாம் ஃபுல்லா சுட்டு முடிச்சுட்டாச்சு எனக்கு ஆனா அக்கா பக்காவல ஒரு கலப்பா தெரியலே அப்ப சுரச்சுவோமா சரியான சுகம் என்ன கொஞ்சம் கலப்பு தன்மையா காணே இல்ல துளாச்சிட்டீங்களா துளாச்சிட்டு திருப்பி வந்தேன் தெரியுமா வந்துருங்க என்ன சரி உண்மையாவே அப்பம் சுடுற வந்து டைம் வந்து கொஞ்சம் மினாக்குது செய்து கொண்டே எப்படி இருக்கணுமே இல்ல ஒன்று ஒன்றா செய்து எடுக்கணும் எனக்கா அப்ப உண்மையாவே டைம் வந்து நிறைய தேவைதான். அப்ப சரி பாத்தீங்கன்னு சொன்ன பாருங்க அப்பம் வந்து வடிவா தயாராகி விட்டது எனக்கா இங்க பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி எங்கட அப்பம் என்ன அப்ப என்ன செய்வோம் நாங்க பாலப்பம் வந்து சாப்பிட்டு பாப்போம் என்ன எப்படி இருக்கான்னு சாப்பிட்டு பாருங்க. பாலப்பம் வந்து எப்படி இருக்கான்னு நாங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் பாருங்க இதான் எங்களுடைய பாலப்பம் என்ன அப்ப உங்களுக்கு பாதி தரம் சாப்பிட்டு பாருங்க எனக்கு நீங்க சாப்பிட்டா நானும் சாப்பிடுவேன் நீங்கள் செய்த புள்ள சாப்பிட தானே என்ன நான் 16 சாப்பிடுவேன் சுட்டு கொண்டு சாப்பிடுறீங்க சாப்பிட்டு பாக்கணும் என்ன நல்லா இருக்கு நல்ல இனிப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு சாஃப்டா இருக்கு புளிக்க வச்சது தானே நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு புளிக்க வச்சபடியா அந்த ஒரு புளிப்பு தன்மை வாரபடியா நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு புளிக்குது இனிக்குது எனக்கா அவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்கு அந்த அப்பச்சோடாம் போட்டது தானே அப்பம் வந்து நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு அதான் நேற்று அளவு எடுத்து வச்சது அதான் அக்கா வந்து அந்த அளவுகளை வந்து எப்பவுமே குறைய விட மாட்டேன் எனக்கா சுட்டாலும் நல்லா வந்திருக்கேன்றீங்க
என்ன சரி அப்படின்னு சொல்லித்தானே வேணும். நான் சும்மா உண்மையாவே அப்பா வந்து நல்ல ஒரு டேஸ்டா தான் இருக்கு. நான் இனிப்பா நல்ல ஒரு அளவா. ஆனா உண்மையாவே அப்பம்னு சொன்னா உண்மையா இனிப்பு இருக்கும் அப்பதான் சாப்பிட வந்து அவங்களுக்கு வந்து இதமா இருக்குமே. அப்ப அப்பமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டாவும் நல்ல ஒரு சுவையாவும் இருக்குதானே. இப்ப நாங்களும் வந்து இத்துடன் எங்களோட வீடியோவா முடிச்சு கொள்ள போறோம். அப்ப எங்களோட வீடியோ பாக்குற நீங்க என்ன சொல்ற இந்த பாலப்பம் இதே போல நீங்க செய்யணும்னு சொன்னா இந்த செய்முறையும் படி நீங்களும் வந்து செய்து பாக்கலாமே. உண்மையா நல்ல ஒரு டேஸ்டாவும் நல்ல ஒரு சாஃப்டாவும் வேறுமே. அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிக்க போறோம். எங்களோட வீடியோ பாக்குற நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் மறுபடியும் சந்திக்கிறோம். பாய்.